என்னது போடுறான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் வெற்றிரியா எஸ்எல்எம். ஏரி மீனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது நீங்கள் கேட்டிருப்பீங்க, கஸ்டமர் வறுக்கிறதுக்கு கேட்டிருப்பாங்க சார் ஒருத்தவங்க. அதெல்லாம் இப்போ சின்ன சின்ன பீஸாக கேட்டாங்க, விளாட அடிச்சுட்டு அது இது பண்ணுறோம். வெஜ்ஜி சாப்பிட்றவங்க தயவுசெய்து இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறங்க, திட்டாதீங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பிச்சி விடுங்க. எங்களை மாதிரி சிறு தொழிலாளி வாரத்துக்கு ஒரு நாள் தான் போடுறோம், இருந்தாலும் எங்களை ஊக்குவிங்க. இது சின்ன தொழிலாளி. நான் ஏரிலேருந்து வாங்கியாந்து தான் விற்கிறேன். விலை அவங்க நிர்ணயிக்கிறாங்க, நான் எதுவும் பண்ண முடியாது. நான் அது கேட்ட காசு அர்த்தம் நான் கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் அவங்க ஃபுட்டு தண்ணி அந்த ஏரி இடம் குத்து வைக்கலாம் இருக்குது இல்லையா, ஏரியெலாம் இப்போ ரேட்டு எதுமாக இருக்குது. ஏரியிலையும் வளர்ப்பு மீன் இருக்குது. இதில் நம்ம அவங்கள போய்ட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் எங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. கிலோவுக்குன்னு இவ்வளோ விற்று வச்சு தான் எங்களுக்கு ஒரு நாள் கூலி கிடைக்கும். 1000 கூலி இருக்குது. இதெல்லாம் நம்ம இது அந்த கரெக்ட் பண்ணி தான் காசு இவ்வளோன்னு ஒரு மீனுக்கு ஒரு கிலோவுக்கு விற்கிறோம். நம்ம ஒன்றும் அதிகமாகலாம் விற்கலை. வியாபாரிங்கன்னா ஒரு 10-20 கம்மியாக தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அப்புறம் அவங்க நிறையா மீன் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க கொடுக்குறாங்கன்னா நாங்களும் கொடுக்க முடியாது. அவங்க தராங்கன்னா அப்புறம் அவங்களும் மீன் அதிகமாக அவங்களும் கொஞ்சம் 10 ரூபா பார்க்கணும். அவங்ககிட்டருந்து வாங்கியாந்து நம்ம அது தூரம் இருக்குது. ஏரிலாம் ரொம்ப தூரம், அதாவது வண்டி வச்சுக்கிறவங்க போய் வாங்கி வந்துடுவாங்க. வண்டி இல்லாதவங்களுக்கு நம்ம சரி நம்ம கஷ்டமாக இருக்குது, அதில் ஒரு முயற்சி நம்ம பண்ணி சொல்லி தான் அந்த இது பண்ணாங்க. அந்த எடுத்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், கடை போட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம கடை. சண்டே ஸ்பெஷல் 6 to 10 கம்மியாக தான் எடுத்துன்னு வருவேன். இப்போ வர சம்மர் டைம் வரையா எல்லாமே கொஞ்சம் பார்த்து வெயிலெலாம் சூதானமாக இருங்க. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, வெளில அதிகமாக எங்கேயும் போயிடாதீங்க தயவுசெய்து. பிள்ளைங்களாம் பத்திரமா பார்த்துக்குங்க.